மேடை மரியாதைன்னு ஒன்று இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன்? பெரியவங்கள உட்காந்துருக்காங்க, இருக்கட்டும். இங்கேயும் பெரியவங்கள உட்காந்துருக்காங்க, இருக்கட்டும். சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க, இருக்கட்டும். தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க, பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கு. அறிவு வேணா? இது என்ன சினிமாவா? ஹீரோவும் ஹீரோனி அப்படி லிப்ட் அடிக்கிறதுக்கு? ஆமா, வாயை பக்கத்தில் கொண்டு வந்தா உனக்கு சூப்பர். டீசென்ட் ஆடுமா? நான் மரியாதை ஆடுறேன். டீசென்ட் ஆடுங்க. சரி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாயை பக்கத்துல கொண்டு வராதன்ட்டா எரிச்ச முசுடா இருக்கு. எது கோபப்படுறீங்க? அப்புறம் என்ன? எப்படி தெரியுது? என்னது? வாயை பார்க்கும் பொழுது என்னது எப்படி தெரியுது? இந்த 2 ஆரஞ்சு பழத்தை பிச்சு வச்சது மாதிரி உனக்கு அப்படி தெரியுது. ஏப்பா உன் போதுக்கு எப்படி தெரியும்? போ காமால காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள். ஏப்பா இந்த வாயை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எங்க என்கிட்ட காமிச்ச மாதிரியே இங்க உட்காந்துருக்க தாய்மார்கள்ட்ட காட்டு வாய. மோயாமியாரா கொடுப்பா நக்கு நக்குறியா? அத்த வாயை பார்த்துக்கிட்டீங்களா? அப்படி இங்க காட்டுப்பா. சும்மா காட்டு, காசு தர மாட்டாங்க கலையில. நீ காட்டு வாய. ஓகே, முன்னால விட பின்னால நல்லா பாச்சிட்டீங்களா? இப்ப இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாக சொல்லுவாங்க. அது பேர் பன்னிக்கறி இல்ல, அது பேர் கட்டக்காலு. தெரிய அதை சாப்பிட்டா மூளை சௌரியமாகன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஓ வாய் மாதிரிதான் இருக்கும். பன்னிக்கு மூளை எதுல வரும்? தனித்தனி ஆடுவோம், ஒன்னா அண்ணா சரியா வராது. எனக்கு பின்னாடி ஆடுமா போமா, ஆண்டோருக்கார வருவியா? பிடிங்க. என்ன மாப்ள என்ன பண்ண போறீங்க? தனித்தனி ஆட போறோம். அப்ப நானு இந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு தனித்தனி ஆடி என்ன செய்ய போற? அப்புறம் வாடந்து இந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. லூசு கழுத மிஸ்டர் சரவணனுக்காக ஒரு லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே. நீங்க 2 பேரும் வச்சுக்கிட்டீங்க, சமாளிக்க முடியல. சமாளிக்கணும், அதான் திறமை. வீடியோ நீ கூட வந்து பப்பு நேசம் போடுப்ப, நான் கூட கேமரா எடுத்துட்டு போறேன். பஞ்சாப்ல உருளைக்கிழங்கு அதுக்கு வேலை இருக்கான், போறீங்களா? தாராளமா. ஏறாத மனமேல இழந்த பழுத்திருக்கு, இழந்த வழுத்திருக்கு. ஏறாத மனமேல இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்துக்கு, இழந்த பழுத்திருக்கு. விதிக்கிறாதீங்க. நான் ஏறி நீங்க மட்டும் ஏறி அப்புறம் 4 பேர் சேர்த்தா ஏற முடியா? நீ ஏறிதான் அதோட உன் குடும்ப க்ளோஸ் தான். நான் ஏறி உடப்பட்டுமா, எசப்பாட்டு படிக்கணுமா, எலுமிச்சங்கண்டுகளா இளவாழ பிண்டுகளா அடி மாங்குளத்து மரமே மயிர் முடுங்க வந்தவன். சரி கோச்சுக்காது. மயிரு ரத்தம் செஞ்சவளா, மயிரு ரத்தம் செஞ்சவளா, அறையில நான் வளர்த்து பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம்.
நல்ல வண்டி மாமா டீயப்பா எத்தனை விரிச்சிட்டால ராமேஸ்வரம் மேம்பாலம் புதுசா ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தின் வழியாக ஒரு முக்கியமான விஷயம். ஐயா அமைதியா இருங்கய்யா. ஒரு முக்கியமான விஷயம். அட அமைதியாடுறா. ஏன்டா? ஒரு முக்கியமான விஷயம். நானும் சூர்யா மாமாவும் ஆட போறோம். பப்புனுக்கார ஆடும் போது யாரும் கை தட்டக்கூடாது. பவதாரணி நான் ஆடும் போது மட்டும் கை தட்டணும். தட்டுங்கத்தா. அந்த 4 பேர் என் தங்கச்சிக்கு 4 பேருக்கும் அந்த புள்ள கை தட்ட சொன்னதுக்கு கை தட்டினவங்கள கையை தூக்குங்க. இந்த லேடிஸ் பையன் லேடிஸ் 4 பேர் அப்படியா? அந்த புள்ள பொதுவாக கிடைச்சுன்னா நானே கை தட்டுங்கன்னு சொல்லுவேன். அந்த புள்ள ஆடும் பொழுது அந்த பிள்ளைக்கு மட்டும் கை தட்டணுமா? நான் ஆடும் பொழுது கை தட்டக்கூடாதா? ஏத்தாய் பேசாம உட்காரணும்னு சொல்லிவிட்டேன். அப்போ தாய்மார்கள் கூட்டத்தை பூரா நீ கேட்குற. இப்போ நான் என்ன அனாமத்தை வந்திருக்கேன் கோச்சு குச்சிக்கு பூரா உட்காந்துருக்கு பாரு. அப்பா மக்கா, அண்ணன் மக்கா, தம்பி மக்கா, கை தட்டுங்கப்பா. அப்படி தட்டுன பாத்தியா? கரண்ட் அடிச்சே சாவிங்கடா சொல்லிவிட்டேன். தம்பி லைவை கட் பண்ணு. தம்பி லைவை கட் பண்ண சொன்னேன்ல, லைவை கட் பண்ணுங்க. வீடியோ எடுங்க, லைவை கட் பண்ணு. கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நானும் தெரிஞ்ச வண்டி நாகரிகமான வண்டி நல்ல வண்டி பரடி புள்ள கொக்கி போட்டு பரடி புள்ள நல்ல வண்டி ஒட்டர வண்டி மாட்டிக்கிட்டா நம்மடி விட. இந்த யூடியூப் சேனல் எடுக்கிறது தப்பு கிடையாது. நான் உள்ளே உங்களை கூப்பிட்டு சொன்னேன். எனக்கு கிராமத்தார்கள் சில பேர் யூடியூப் சேனல் எடுக்க சொல்கிறதுனால தான் நான் ஒன்றும் சொல்லலை. யூடியூப் எடுத்தாலே இப்போ சில கலைஞர்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, மேடையில் நாங்கள் தொழில் பண்ணும் பொழுது ஏதாவது ஆர்வத்தில் மக்களை சந்தோஷப்படுத்தணுமேங்கிறதுக்காக கூட கூட ஏதாவது பேசிவிடுவோம். அதை வீடியோ எடுத்தாங்கன்னா எடிட்டிங் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ லைவுங்கிறப்போ எடிட்டிங் பண்ண முடியாது. ஏற்கனவே வள்ளித்திருமன் நாடகத்தை ஸ்டேஆர் வாங்கணும்னு சொல்லி இந்த அறநிலைத்துறையில் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வர மே மாதம் 10ஆம் தேதி தீர்ப்பு. வள்ளித்திருமன் நாடகம் நடத்தணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா வள்ளித்திருமன் நாடகத்துக்கு பூரா ஆப்புதே, நாடகமே நடத்த முடியாது. அதனால் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்ன காரணம்னா, சில யூடியூப் சேனல்காரவங்க வீடியோ எடுக்கிறாங்க, சில விஷயங்கள் நகைச்சுவை கலைஞர்கள் ஏதாவது பேடாக பேசியிருந்தா அதை கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போடணும். அதை அப்படியே போட்டு விட்றாங்க. அவங்க பேர் வாங்குறதுக்கு நீங்கள் போட்டுறீங்க, கடைசியில் எங்கள் பொழப்பில் மண்ணாளி விழுந்துருது. அதனால் வீடியோ எடுங்க, வேணாம்னு சொல்லலை. லைவ் போடாதீங்க, தயவுசெய்து எடிட்டிங் பண்ணி போடுங்க. கொடுப்பா கட்ட வண்டி கட்ட நீங்க புட்டு புட்டுன்னு வாசிக்கிறீங்க. வாசிக்கப்பா. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. வாங்கடா வந்தன மண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா. ஓரம்போ ஓரம்போ அடிச்சு கிளப்புடா நீ, நான் பாத்துக்கிறேன். யாரு கேக்குறேன்னு பாப்பா. ருக்குமணிய பின்னால உட்கார வச்சு உட்கார வச்சு கூட்டத்தில் குனிஞ்சு நிக்கிற குருவமா, வாசமுள்ள பருவமா, கூட்டத்தில் குனிஞ்சு
ராசாத்தி நீ சிரிச்சாத்தான் பலே அருமை அருமை. ஹலோ சமத்து ராசாத்தி என்ன சத்தத்தை காண அந்த சத்த வந்தத்தை ஆட்ட வரும். நீ சூத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு உக்காந்துரு. ஹலோ குத்தடி குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா குடிஞ்சு குத்தடி செய்யலக்கா அந்த நீரே பாவக்கா. இல்ல இந்த மாதிரி எப்படி ஒரு பெண்மணி ஆட முடியும்? உங்ககிட்ட ஒரு ஒரு திறமை ஒன்று உள்ள இருக்கு. என்ன தருமா இருக்கு, அதை வெளிப்படுத்து. நீ ரோசக்காரி. எஸ் சங்கு ஊதுது பிடிங்க. ஓதிவா சூப்பர். ஆனால் கைதெடுங்க கைதெடுங்க. அதாவது ஆம்பளை எப்படி ஆடிடலாம், ஆனால் பெண் வந்து ஆடுறது பெரிய விஷயம். இப்போ கைதட்ட சொன்னேன் உங்களை. இருக்குடா நான் ஆடும்போது வங்காச்சி ஆடுறேன், அப்போ கைதட்டல அண்ணே கருப்பு கலை சட்டை நீ தான் வேகமாக கைதட்ட. தம்பி பாவம் இல்லையா, இறங்கி வந்தா மூக்க கடிச்சே விடுவேன். மாப்பிள்ள என்னது பேச்ச குறைங்க, ஆட்டத்தை ஆடுங்க. அப்புறம் என்ன போசுக்கு நம்ம அவங்க திறமைக்கு அவங்க கைத்தட்டுனாங்கன்னா பொறாமப்படாதீங்க. ஆம்பளை எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு கைதட்டிங்கன்னா அப்புறம் நீர் கடுப்பா போகும்னு சொல்லிவிட்டேன். விசில் அடிக்காத. பிடிச்சிட்டேன். வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சவன்டா வீரமான வேலைக்காரன் வேலைக்காரன். அப்படியே ஒத்த கால தூக்கிட்டான பெரிய வெண்ணெய் போடா. இவ பாடுறா பக்கி பயமுடியல கைதட்டி தொடங்கப்பு. நோ நோ ஆம்பளைக்கு கிடையாது. அதாவது இவன் வந்து மைக்குக்கு மேல காலை தூக்கல. இப்ப பாருங்க சிங்கத்தை மைக்குக்கு மேல காலை தூக்குவா. எனக்கு ஆண்கள் தட்டினா மட்டும் போதும் கை. எப்படி சொல்லாத பெண்கள் ஒதுக்கிட்டேன் இன்னைக்கு. வேணாம். யாரு சீமா சமத்தி பாரு பாரு. சூப்பர். அதான் பத்தியா தாய்மார கைத்துட்டாங்க. அந்த அந்த 3 பேரை தூக்குங்கடா அவங்க தான் கையை தட்டிட்டு இறங்கி வந்தா மூக்க நொண்டியே விடுன்னு சொல்லிட்டேன். வா பக்கத்துல கூட வா வாயில வச்சு விட்டுறேன். எவ்வளவு தைரியம் தான் கையை தட்டுவிய. அந்த ஆட்டம் அவங்க அதுக்கு மேல உட்காந்துருக்க சைஸை பாரு. மாரியாத்தா கோயில குறி சொல்ற பொம்பளை மாதிரி இழிச்சுக்க கையை தட்டிட்டு பிடிச்சிட்டானே எப்படா குத்தடி குத்தடி காலை மேல தூக்கிட்டான. இருங்க இருங்க பாப்புன்னு பிரிக்கிறான்டா. நீ மயிர புடுங்குறான். இப்ப பாரு என் செல்லத்தை பாரு பாபா. யாரு சாப்பிட்டா? இந்த பெண்கள் யாராவது கைதட்டினீங்களா? இல்ல இல்ல இல்லம்மா உனக்கு தான் கைதுட்டாங்க. செல்லம் அவருக்கு தட்டினாங்கன்னா காலையில மண்ணவார தூத்தி விட்டு போயிருவேன். எல்லாம் சொல்லாதரா. சொல்லுவேன். சொல்லாதே செல்லம். சொல்லுவாடா. என்னடி சொல்ற? நல்லா இருக்கு. சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆளு 2 மேல முயற்சி பண்ணு. நல்லா இருக்கு
தாய்மார்களுக்கு நன்றி. இன்னும் யாருக்கு நீ எத்தனை வச்சிருக்க? டேய் அண்ணன் உனக்கு 500 தரேன். குடு குடு 3 பேர் காதை கடிச்சிட்டு வா. பப்பனை காட்டிலும் டான்ஸ் ரொம்ப அழகா ஆடுறதுனால அண்ணன் வந்து அவர் சொந்தமாக தயாரிச்ச. வாமா வாமா வாங்கிடா. பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாட படிக்காமலே, பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாட படிக்காமலே. இப்பதான் உண்மையை உழைச்சிருக்கேன், அதனால கை தட்டுருக்கேன். இப்ப பாரு செல்லத்தை ரோசாக்காரிய அங்க வேற எங்க ஆத்தா கை தட்டுவாரு. அது ஏன் கை தட்டு தெரியுமா? அடுத்து என் செல்லம் ஆட போகுது, அதுக்காண்டி இப்படி உசுப்பேத்துறது தானே. பாவப்பட்டு கை தட்டுறாங்கடா. பள்ளிக்கூடம் போக மாட்டோம், பள்ளிக்கூடம் போக மாட்டோம், பாடங்களை படிக்க மாட்டோம், பசங்க வந்தா சைட் அடிப்போம், இவ்வளவுதான் பிச்சை எடுப்போம். அம்மா படிக்காம என்ன பள்ளிக்கூடம் வாக்கிடா. திறமைய காட்டு. எதை பத்தி கவலைப்படாத. என்ன படுத்துட்டா? ஐயோ அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா எல்லாம் போனனே. ட்ரை சைக்கிள் அடிப்பட்ட தவளை மாதிரி. மாப்பிள ரோசக்கறிட போடா. செத்தாலும் மேடல செத்து போகல தவிர தோத்து போக மாட்டாடா. இல்லைன்னா மண்ணெண்ணை ஊற்றி குளிச்சு சாக மாட்டாளா அவ? ரோசக்கறிட சோத்தத்துக்குறடா அவ. தின்னுட்டு போ, ஆடிட்டு தைச்சிட்டு போ. பள்ளிக்கூடம் ஒரு நிமிஷம் போக மாட்டான். ஒரு நிமிஷம். அந்த பிள்ளை வேர்த்து அந்த பிள்ளை முகத்துல இருக்கே, அதை பார்க்கல எனக்கு என்ன தோணும் தெரியும்? அந்த ரோஜா மொட்டுல பனிச்சாரல் இருக்குமே, அதே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் மாப்பிள என்ன இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க? நீ எப்பமா ஆடுவ? நீ எப்பமா ஆடுவ? நீ விட்டப்படாத. ஃப்ரெண்ட் வச்சிருக்காளா கீழே? என்னடா இது? வணக்கம்ங்க, வணக்கம் வணக்கம். ஆனால் பப்புனுக்காரன் இனிமே உயிரோட இருக்கிறது நியாயம் இல்லை. என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் லட்சியங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கெல்லாம்? ஆனால் ஒரு லேடிஸு மேடையில் எவ்வளோ அற்புதம். ஆஹா. ஹலோ, இன்னொரு விஷயம் சார், அவங்கள பெருமையை சொன்னீங்கன்னா நீங்க கோவப்பட்டீங்க. 1000 தான் இருந்தாலும் அவர் எங்க அக்கா வீட்டுக்கார். சரி என் மச்சான். என்னைக்கு ஒரு மேடையில ஒரு டான்ஸ் என்னைக்கு தோக்குறாரோ அன்னைக்கே நாடு செத்துருவாடா சூர்யா. நான் என்ன மச்சத்துக்குடா சாகுறேன்? நீ சொல்ற அது நடந்துச்சுன்னா நீ என்ன சொல்ற நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு நாடகம் போடுவோம். உனக்கு ஒரு கோட் வாங்கி நான் சாகிறதுக்கு ஒரு நாடகம் போட்டு ஆடுவோம். கொலார பாவிகளா. டேய் உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. அந்த ரோஜா மொட்டுல பனிச்சாரல் நொட்டு வேணாம்டா. உடனே சொல்லிட்டால விட